அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 70 வயதை கடந்த அனைவருக்கும் இலவச சுகாதார பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு இந்த ஒரு முத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் மத்திய அரசு இந்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பில் தேசிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத்தின் திட்டத்தின் கீழே தான் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அவர்களின் நிதி நிலைமையை பொருட்படுத்தாமல் சுகாதார பாதுகாப்பை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை இது குறித்த ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த திட்டத்தில் 6 கோடிக்கு அதிகமான மூத்த குடிமக்களை கொண்ட 4.5 கோடி குடும்பங்கள் பயனடையும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இலவச காப்பீட்டின் மதிப்பு 5 லட்சமாக இருக்கும். இது குடும்ப அடிப்படையில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 70 வயது மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவர்களோட பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் இந்த பலன்களுக்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுவர். ஆயுஷ்மான் பாரத் அதற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள்கள் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான கூடுதல் டாப்பப்பை அந்த காப்பீடை பெறுவார்கள். இதை அவர்கள் 70 வயதிற்குட்பட்ட குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை என்ற அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ CGHS எனப்படும் மத்திய அரசின் சுகாதார திட்டம், ECHS எனப்படும் முன்னாள் இராணுவ வீரர்களின் பங்களிப்பு சுகாதார திட்டம் மற்றும் CAPF எனப்படும் ஆயுஷ்மான் மத்திய ஆயுள் காலப்படை போன்ற பிற பொது சுகாதார அந்த காப்பீடு திட்டங்களின் பலன்களை பெறும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த திட்டம் அல்லது தற்போது ஆயுஷ்மான் திட்டத்திற்கு இடையில் தங்களுக்கு தேவையான திட்டத்தை தேர்வு செய்யலாம். ஸோ தனியார் மருத்துவ காப்பீட்டு கொள்கைகள் அல்லது ஊழியர்களோட மாநில காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்களை பெறும் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த ABPMJAYயின் கீழ் பலன்களை பெற்று தகுதியுடையவர்களாவர் என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் உலகிலேயே மிகப்பெரிய பொது நிதி உதவி பெறும் சுகாதார உறுதி திட்டமாகும். ஸோ இதில் மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடு வழங்கப்படுகிறது. இதன் கீழ் 12.34 கோடி குடும்பங்களின் சுமார் 55 லட்சம் பேர் பயனடைவார்கள். ஸோ வயதை பொருட்படுத்தாமல் தகுதியுள்ள குடும்பங்களின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த திட்டத்தின் கவர் செய்யப்பட்டு, அதாவது இந்த திட்டத்திற்கு அனைவருக்கும் கவர் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே 7.37 கோடி பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ இதில் 49% பெண் பயனாளிகளும் அடங்குவர். இந்த திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் ரூ. 1 லட்சம் கோடிக்கு மேல் பயனடைய உள்ளதாக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கான அறிவிப்பு, கூடுதல் அறிவிப்பு ஏதாச்சும் வந்தோம்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. 70 வயது மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவர்களோட பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் இந்த பலன்களுக்கு